வணக்கம். என்னோட பேர் கௌதம், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட்டு. இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா, சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிராஸ் ரோடு பூங்கா. அதுக்கு அருகில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாயில்லா ஜீவன் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தது. உடனே அதை பார்த்து நம்ம 1912க்கு கால் பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை உள்ள அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மூடியே இல்லை, இந்த மாதிரி பல டிரான்ஸ்ஃபார்மர்ல மூடி இல்லாம அலட்சியமா இருக்கிறதுனால பல உயிர்கள் இங்க இழக்கிறதுக்கான பிரச்சனைகள் நேரிட்டுது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் பொதுவாகவே டோர் இல்லாமல் ரொம்ப ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் நம்ம எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துல இந்த மாதிரி டோர் இல்லை. இதெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஏரியாவில் இருக்கிறதுலாம் தயவு செஞ்சு மின்வாரியத்தில் இருக்க அதிகாரிங்க எல்லாம் களத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உடனே அதுக்கான மூடிய டோரை போட்டு சரி செய்யணும்னு சொல்லிட்டு தான் என்னோட கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாயிலா ஜீவனும் சரி, மனுஷனும் சரி, ஒரு அறியாமையில் ஏதோ போய் தெரியாமல் கையை வச்சிட்டாலும் உயிர் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு தமிழ்நாடு மின்சார வாரியம் இதுக்கான நடவடிக்கையை உடனே எடுக்கணுன்றதை தாய்மொழின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.